அதிமுகவுடைய உண்ணாவிரதம் திமுகவுக்கு நெருக்கடியா மாறி இருக்கா அந்த விவகாரத்தில் கள்ளச்சாராய விஷச்சாராய மரணம்? இல்ல, நெருக்கடி தரணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சி, குறிப்பா பிரதான எதிர்கட்சியினுடைய நோக்கமா இருக்கும். அதுல நமக்கு ஒன்றும் அது மாற்று கருத்து இல்லை. அது அவர்கள் அவருடைய கடமை தான், அது ஒன்றும் நமக்கு இல்லை. ஆனா ஒரு பிரதான எதிர்கட்சி நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது மானியம், அதாவது பல்வேறு துறைகளுக்கும் ஓராண்டுகளுக்கு நிதியை ஒதுக்கி ஒவ்வொரு துறை வாரியாக ஆய்வு செய்து மக்களுக்கு, அதாவது 8 கோடி மக்களுக்கு, 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர் பெருமக்களுக்கு அரசினுடைய திட்டங்களை பகிர்ந்தளிப்பதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். சட்டமன்ற பேரவை என்பது ஒரு பொதுக்கூட்டத்தை போல ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது உண்ணாவிரதம் நடக்கிற ஒரு இடம் அல்ல. அது அரசினுடைய அதிகார மகுடமா இருக்கிறது சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட சட்டமன்ற பேரவையில் தனக்கான வாய்ப்பை பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தாமல் தப்பித்துக் கொண்டு அது தெருவுக்கு வருவது, வீதிக்கு போராடுகிறது. எங்கெல்லாம் விதிகள் இருக்கோ அங்க விதி விலக்கும் இருக்கும், விதி தளர்வும் இருக்கும். இல்ல அத கேக்குறாங்க அவங்க. ஏன் கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு பேச முடியாதா? அந்த தளர்வை கொண்டு வரவே முடியாதா? நிகழ்வின் முக்கியத்துவம் தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேக்குறாங்க. அதமையா அதை இப்ப நம்ம எதிர்கட்சி தலைவர் அல்லது இந்த பிரதான அதிமுக என்ன செய்யணும்னா, நாங்க அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மாண்டு போன 60க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு நீதி வேண்டும், அதற்காக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதனால் அவையை ஒத்தி வைத்து விட்டு அவசரமாக விவாதிக்கணும்னு நாங்க கேட்டோம். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற இந்த அரசு அதை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை, எங்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லிடணும். யார்கிட்ட? நாட்டு மக்களுக்கு சொல்லணும். நீங்க சட்டமன்ற பேரவையில் 100 முறை சொல்லலாம். பிறகு கேள்வி நேரம் முடிந்த உடனே 0 hour நேரம் இல்லாத நேரத்துல நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கீங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பேசுவதற்கு அனுமதி கிடைக்கும். அப்ப இதே இந்த எடப்பாடி இப்ப உண்ணாவிரதத்துல என்னவெல்லாம் பேசுகிறாரோ, வெளிநடப்பு செய்துவிட்டு சட்டமன்ற பேரவை வளாகத்தில் ஊடகத்தை சந்தித்து இவ்வளவு நேரம் என்னவெல்லாம் பேசினாரோ, ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், அந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் என்னவெல்லாம் பேசினாரோ, இவை அனைத்தையும் அவர் அரசை நேரடியாக முதல்வரை கேட்கலாம். அந்த வாய்ப்பை அவர் நினைச்சத பேசுறாரு, நினைச்ச விமர்சனங்களை அரசு மீது வைக்கிறாரு, முதல்வர் மீது வைக்கிறாரு. எல்லா ஊடகங்களும் அதை செய்திகளாக்குன்றன. ஆனா அவர் சட்டப்பேரவையில 10-15 நிமிஷம் கூட பேச விட மாட்டேன்றாங்க. நான் பேசினா எல்லாத்தையும் நேரடி ஒளிபரப்பு செஞ்சிருந்தா நான் அரசை மிக கடுமையாக விமர்சித்திருப்பேன் அப்படின்னு அவருக்கு அங்க சட்டப்பேரவையில ஒரு கட்டுப்பாடு இருப்பதாக, தடை இருப்பதாக அவர் உணர்கிறார். அதனால அவர் வெளியில மக்களை சந்திக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, உண்ணாவிரதம் நடத்துறாரு, ஊடகங்கள்கிட்ட பேசுறாரு. அப்படி புரிஞ்சுக்கணுமா அதை? அதுதான் இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது முதல்வர் நீங்கள் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை ஒட்டி எந்த நிகழ்வுகளில் அதிமுகவுடைய முதலமைச்சர்கள் ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்தார்கள், எந்தெந்த நிகழ்வுகளில் பிரதான எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது நீங்கள் மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியிலிருந்து கேட்பாங்க. எடப்பாடி என்ன பதில் சொல்லுவாரு? இது நீங்க அதுதான் எடப்பாடி தப்பித்துக் கொண்டு என்ன செய்யறாருன்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் தடையில்லாமல் தான் விரும்புகிற கருத்தை எல்லாம் கேள்வியே கேட்காமல் பேசுவதற்கான வாய்ப்பு சட்டமன்ற பேரவைக்குள் இல்லை. ஏன்னா சட்டமன்ற பேரவை என்பது, நான் அதைத்தான் சொன்னேன், ஒரு பொதுக்கூட்ட மேடை அல்லது. அது இவர் விரும்புவதையெல்லாம் பேச முடியாதாங்க. உடனே அதை தடுத்து நிறுத்துவாங்க, பதில் சொல்லுவாங்க, வாத பிரதிவாதங்கள் நடக்கும். உலகம் பார்க்கிற ஒட்டுமொத்த ஊடகமும் அங்கு குவிந்திருந்து நிகழ்வுகளை அவதானிக்கும், நாட்டு மக்களுக்கு தரப்போகிறது. அந்த பேரவையில அரசு தரப்பு, ஆளும் கட்சி தரப்புடைய விமர்சனங்கள், கேள்விகளை எதிர்கொள்ள தயங்கி அவர் பேரவை விவாதத்திற்கு போலேன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? 100 விழுக்காடு எடப்பாடி இந்த காரணங்களுக்காகத்தான் சட்டமன்ற பேரவைக்குள் அவர் தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்கு மறுக்கிறார், விலகி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார். ஒன்று பாருங்க, இப்ப கூட இங்க சிவசேகரி அம்மா சொன்னாங்க, நாங்க இந்த அரசு எங்களுக்கு எல்லா வகையிலையும் நெருக்கடியை தருகிறது, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கல, மக்களின் துன்பத்தை, துயரத்தை, கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு அதாவது வாய்ப்பு தரல, நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இவைகளுக்கெல்லாம் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், அடுத்த நாள் 29ஆம் தேதி சட்டமன்ற பேரவை நடக்குது.
இப்பவே மனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம் நடக்குது. கள்ளக்குறிச்சியில நீங்க சொல்ற கள்ளக்குறிச்சியை ஒட்டி இருக்கிற விக்கிரவாண்டியில தான் தேர்தல் நடக்குது. இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பிரதான எதிர்கட்சி அதிமுக ஏன் போட்டியிடல? நீங்க சொல்றீங்க இந்த கட்சி செயலிழந்து போச்சு, திமுக சர்வாதிகாரம் பண்ணது, எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, சட்டமன்றத்துல வாய்ப்பு இல்லை, இந்த அரசுக்கு நீங்க தண்டனை தரணும், மக்களே நீங்க தான் எஜமானர்கள், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்ற வாய்ப்பை, அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருக்கிற வாய்ப்பையும் அங்க போய் போட்டியிடுவதற்கும் அஞ்சி தப்பித்துக் கொண்ட எடப்பாடி ஒரு பிரதான மக்களை அதாவது அவருடைய நீண்ட அனுபவம், ஒரு முன்னாள் முதலமைச்சர் இவரே கூட்டணியில இருந்தார் சார், என்ன அதையே திரும்ப பயன்படுத்துறீங்க? ஆமாமா சிவசங்கரிமா, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, ரொம்ப கவனமா அறிவுபூர்வமா பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க மக்கள் தண்டிப்பார்கள், மக்கள்கிட்ட தான் நீதி கேட்கிற ஏன் போட்டியிடுவீங்கிற. அது மட்டும் இல்ல ஐயா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு போட்டியிடல, போட்டியிடவில்லையே அஞ்சுகிறார் என்று கடுமையான விமர்சனத்துக்கு இரையாகி கிடந்த எடப்பாடி இப்பொழுது முழுக்க முழுக்க மடை மாற்றி அரசின் அல்லது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து, அந்த விமர்சனத்தில் இருந்து, அந்த குற்றத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கள்ளச்சாராயத்தை பயன்படுத்துகிறார். சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு, சொல்லலையா? என்ன நேத்து பிறந்து இன்னைக்கு எம்எல்ஏ நாளைக்கு அமைச்சரா இருக்காரு சார், என்ன சார் இது கூற்று? இந்த மாதிரி கூற்று ஒரு கூட்டணி கட்சியா எங்களோட தோழமையோடு இருந்து அவருடைய ஆற்றல் அறிவு எல்லாம் பயந்தோம். நாங்க என்ன கவர்னர் முறையை கீழ்ச்சி போட்டோமா, இல்ல சபாநாயகர் கையை பிடிச்சு இழுத்தோமா, இல்ல 1008 தடவை வெளிநடப்பு செஞ்சோமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுக இத பேசுற நியாயம் உள்ள தனியரசு கொஞ்சம் ஈரோடு தேர்தல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பட்டிகளை அடைச்சு வாக்காளர்களே சந்திக்க முடியாது, இந்தியாவிலே நடந்த முதல் இடைத்தேர்தல் அது சார். அப்ப என்ன நடக்கும் இன்னைக்கு? ஆட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கே மரியாதை இல்லை. சரி, அப்ப நீங்க பட்டியல் அடைத்து ஈரோடு இடைத்தேர்தலில் தான் எடப்பாடியால பட்டியல் அடைச்சு வச்சதுனால வாக்குகளை பெற முடியலன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வாக்காளர்களை பட்டியல் அடைத்து வைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளில் சர்வாதிகார அரசு பட்டியல் அடைக்குது, எங்களுக்கு குரல் வலையை நெருக்குது. அரசாங்கம் தெரிவிக்கிறீங்களா? ரெண்டே வார்த்தை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இந்த திமுக அரசை கண்டிக்கிறீங்களா, ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா முன்னாடி இருந்திருக்கீங்க, இப்ப 66 உயிர்கள் போயிருக்குல்ல, இந்த துயரமான சம்பவத்துக்கு ஆதரவா எதிர்ப்பார். ரெண்டே வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொல்ற திமுக அரசை பத்தி வானலாவ திமுக காரங்க பேசுறத விட சொல்றீங்களே சார். மரணத்திற்கு எப்படி ஆதரவு எதிர்ப்புன்ற நிலைப்பாடு? அவர் சொல்றதெல்லாம் ஆதரவு நிலைப்பாடு. மக்கள் வெறுத்து மக்களின் குரலா மக்களுக்காக பேசுங்க. சரி, தனியரசு எடப்பாடி இப்ப ஒரு நம்ம தொலைக்காட்சியில நம்முடைய மாற்று கருத்து வருவதையே தொலைக்காட்சியில் விவாதிப்பதையே அனுமதிக்க முடியாத அளவுக்கு எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறீங்க. சிவசங்கரி தடுத்து மறித்து சர்வாதிகார போக்குவரத்து நடந்துக்கிற இந்த சிவசங்கரி மாதிரி தான் சட்டமன்றத்தில் எடப்பாடி நடத்துகிறாரு. நியாயத்தை பேசுங்க. அடுத்த சுற்றுல வர 2 பேரும் பேசலாம்.